நம்ம மெக்கானிக் நண்பர்களே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது ஏசி மாட்டி 3 மாதம் தான் ஆச்சு. ஸோ வந்து கேஸ் லீக்கு கம்ப்ளைண்ட்டு. ஸோ கழட்டி பார்த்தப்ப என்ன அப்படின்னா, இன்டோரில் பேக் சைடில் வந்து கேஸ் லீக்கு. ஸோ அந்தபடி ஃப்ளேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பிஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பிஞ்ச் ஆகிருந்தால் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வேறு பைப் போடுறது நல்லது. ஸோ அந்தளவு பைப் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து வெல்டிங் பண்ணது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வெல்டிங் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ மறுபடி பெண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு எடுத்து நீங்கள் பெண்ட் பண்ணலாம். இந்த டைம் வந்து ஸ்ப்ரிங்கை வச்சு பெண்ட் பண்ணாதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கம்பெனிலேருந்தே வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால அதே கம்ப்ளைண்ட்டு. ஸோ நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. நம்ம போய் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 6 to 7 ஹவர்ஸாக லீக் எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. ஸோ N2 ப்ரெஷர் பண்ணதுக்கு அடுத்தாந்து இருக்கும். ஸோ பேக்கில் அந்த ஹோல்லேருந்து சவுண்ட் வந்தது. ஸோ இப்போ வந்து நீட்டாக வெல்டிங் பண்ணியாச்சு. வெல்டிங் பண்ணி திருப்பி யூனிட்டை ஃபுல்லாகவே மாட்டியாச்சு.